அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் போட்டியிடும் 13 திமுக வேட்பாளர்களின் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் இளமுதன் இணைந்திருக்கிறார். இளமுதன், விவரங்களை பதிவு செய்யலாம். புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுகவுடைய நீண்ட இடுபறிக்கு பிறகு தொகுதி உடன்பாடு ஏற்பட்டது. காங்கிரசுக்கு 16 தொகுதிகளும் திமுக கூட்டணிக்கு 14 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் திமுக தற்பொழுது வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. வேட்பாளர் பட்டியலில் திமுகவுக்கு 13 இடங்களும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒரு இடமும் ஒதுக்கப்பட்டிருக்கு. திமுகவை பொறுத்தவரை வெளியூர் தொகுதியில் திமுகவின் அமைப்பாளரான சிவாவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. மங்களத்தில் ரங்கன், திருபுவனையில் எம்எல்ஏ அங்காளன், பாகூரில் எம்எல்ஏ செந்தில்குமார், முதலியார்பேட்டையில் எம்எல்ஏ சம்பத், உப்பளத்தில் எம்எல்ஏ அனிபால் கென்னடி, உருளையன்பேட்டையில் கோபால், நெல்லித்தோப்பு தொகுதியில் கார்த்திகேயன், ராஜ்பவன் தொகுதியில் விக்னேஷ் கண்ணன், காலாப்பட்டு தொகுதியில் செந்தில் என்கிற ரமேஷ், கதிர்காமத்தில் வடிவேலு, காரைக்கால் தெற்கில் எம்எல்ஏ நாஜிம், நிறைவிட்டியார் பட்டத்தில் நாக தியாகராஜன் ஆகிய 13 பேர்களுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு அவர்கள் வேட்பாளர் பெயரும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைக்கு உழவர்கரை தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் உழவர்கரை விடுதலை சிறுத்தை கட்சியை பொறுத்தவரை 3 தொகுதியில் தனித்து போட்டி என்று தலைவர் ஏற்கனவே தொல் திருமாவளவன் தெரிவித்திருந்தால், இருப்பினும் கூட்டணி கட்சிக்கு ஒரு தொகுதியை ஒதுக்கியுள்ளோம், அவர் விருப்பப்பட்டால் எடுத்துக்கொள்ளலாம் என்பதுதான் திமுகவின் கருத்தாக இருக்கிறது. அதே நிலையில் 16 கட்சி தொகுதிகளை வைத்துள்ள காங்கிரஸ் கட்சி தட்டாஞ்சேரி தொகுதியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கொடுத்தால் கூட்டணி பலமாக இருக்கும். காங்கிரஸ் ஒதுக்கவில்லை என்றால் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைப்பாடு என்ன என்பது இன்று மாலைதான் தெரிய வரும். அபிநயா. இளமுதன், புதுச்சேரியை பொறுத்தவரையில் விசிக 3 தொகுதிகளில் தனித்து போட்டியிடும் என்றும் 27 தொகுதிகளில் ஆதரவு என்பது கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கப்படும், திமுகவுக்கு வழங்கப்படும் அப்படின்னு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு விட்டாச்சு. இப்போ எஞ்சி இருக்கக்கூடிய ஒரு தொகுதிக்கு திமுக வேட்பாளரை அறிவிக்கல. இந்த நிலைப்பாடு எப்போது முடிவெடுக்கப்படும்? நிச்சயமா. ஏனென்றால் விடுதலை சிறுத்தை தலைவரோட திருமாவளவன் அறிக்கையை நம்ம பார்த்தாலே புரியும். கூட்டணி கட்சிகளுக்காக நம்ம காத்திருந்தோம், மிகப்பெரிய மன உளைச்சல் ஆகியிருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் கிட்டத்தட்ட 8 முறை நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு உடன்பாடும் ஏற்படவில்லை. கடுமையான இழுபறியில் தான் காங்கிரஸ் திமுக நீடித்தார்கள். ஆனால் காங்கிரஸை பொறுத்தவரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது விடுதலை சிறுத்தைகளோடு அவர் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. அவர்களோடு திமுக மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்தியது. இதுதான் முக்கிய குழப்பத்துக்கு காரணம். ஏனென்றால் இந்த கூட்டணிக்கு யாராவது தலைமை இருந்தால் அவர்கள் அனைவருத்தி செல்லக்கூடும். ஆனால் இங்கு காங்கிரஸ் தான் தலைமை, திமுக தான் தலைமை என்று இரு கட்சிகளிடையே தலைவர்களிடையே கடுமையான போட்டி நிலவுவது. புதுச்சேரிக்கு தலைமை திமுகவா காங்கிரஸா என்ற கேள்விக்கு இன்னும் பதில் இல்லாத நிலையில் தான் இருக்கிறது. இந்த காரணமாக தான் மற்ற இரு கட்சிகளையும் அவங்க அரவணைத்து செல்லவில்லை. அதனால்தான் பொறுத்திருந்தோம், மன உளைச்சலுக்கு ஆளானோம் என்று ஒரு குறிப்பிடனை தொல் திருமாவளவன் குறிப்பிட்டிருக்கிறார். இருப்பினும் தற்பொழுது திமுக அதை சமரசம் செய்யும் வகையில் உழவர்கரை தொகுதி ஒதுக்கி இருக்குது. இதனை பெறுவதும் மறுப்பதும் விடுதலை சிறுத்தை கட்சியின் கையில் தான் உள்ளது. அபிநயா. இளமுதன், தற்போது விசிக எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடும், அதே போல கம்யூனிஸ்ட் கட்சி எந்த தொகுதியில் போட்டியிடும் அப்படிங்கிற பரிந்துரை பட்டியலும் வெளியாகி இருக்கிறதா? கட்சிகளை பொறுத்தவரை 3 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்குது. இளமுதன், விசிகவும் கம்யூனிஸ்ட் கட்சியும் எந்த தொகுதிகளில் போட்டியிடப் போகின்றன? விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை ஊசுடு தொகுதி, நெடுங்காடு மற்றும் உழவர்கரை 3 தொகுதிகள் என்று ஏற்கனவே அவர் அறிக்கை மூலம் கொடுத்திருக்கிறார். அதற்கான வேட்பாளர்களையும் அவர் தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். அதாவது உழவர்கரை தொகுதியில் மகளிர் அணியை சேர்ந்த செல்வ புஷ்பலதா, அதே போல நெட்டப்பாக்கம் தொகுதியில் தலையாரி அல்லது அமுதவன் என்று என்று தயார் செய்து உள்ளனர். அதே போல நெட்டப்பாக்கம் தொகுதியில் தமிழ் அரிமான் அப்படின்ற ஒரு கட்சியோட பொறுப்பாளருக்கு அவரையும் அறிவிக்கிறதுக்கான தயார் நிலையில் இருக்கிறது. 3 வேட்பாளர்களும் தயாராக இருந்தும் திமுக தற்பொழுது ஒரு தொகுதி ஒதுக்கி இருக்கிறது. அதன் அடிப்படையில் விசிக எடுக்கக்கூடிய முடிவு தான் நாம் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். உழவர்கரை தொகுதியில் நாரா கலைநாதன், முன்னாள் எம்எல்ஏ நாரா கலைநாதன் அறிவிக்கப்பட்டார். அதே போல தட்டாஞ்சேரி தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் சரிலும் அறிவிக்கப்பட்டார். இவர்கள் இருவரில் ஒருவர் கண்டிப்பாக கூட்டணி கட்சிக்காக உழவர்கரை தொகுதி கூட நாங்கள் விட்டுக் கொடுப்போம், ஆனால் தட்டாஞ்சேரி தொகுதியை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் அந்த தொகுதியை விட்டுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு காங்கிரஸ் கட்சியிடம் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரான வைத்திலிங்கம் எம்பி தான் அங்கு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அவர்களுடைய 16 தொகுதிகளில் தட்டாஞ்சாவடி ஒன்று என்று அவர் கூறுகிறார்கள். ஆனால் அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட இடம். அப்படி என்றால் காங்கிரஸ் கட்சி ஒரு தொகுதியை விட்டுக் கொடுத்தால் மட்டுமே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியால் போட்டியிட முடியும். இது கம்யூனிஸ்ட் கட்சியோட முடிவில் தான் தெரிய வரும். காங்கிரஸ் கட்சியும் என்ன முடிவு எடுப்பார் என்பது தெரிய வரும்.
இளமுதன், புதுச்சேரியில நேற்றோடு வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில இந்த அறிவிக்கப்பட்டிருக்கூடிய வேட்பாளர்கள் பட்டியலை தற்போது பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு நன்றி இளமுதன்.